உங்களுக்கு 10ஆம் அதிபதி திசை அல்லது 10ஆம் அதிபதி புத்தி உங்களுக்கு நடக்குது. அவர் வந்து லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்பது வீடு, இடம், வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு உட்காந்து திசை நடத்துகிறாரு, புத்தி நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த திசை வந்து உங்களுக்கு என்ன மாதிரி செய்வார் அப்படின்னா, 10ஆம் இடங்கிறது என்னங்க, தொழில் ஸ்தானம். அப்போ நீங்கள் வந்து தொழில் மூலமாக, அதாவது தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சுங்க நீங்கள் இடம் நிச்சயமாக வாங்குவீங்க. நீங்கள் தொழில் மூலமாக சம்பாரித்து வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இந்த திசையில் அமையும். நீங்கள் தொழில் மூலமாக சம்பாரித்து வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் நிச்சயமாக இந்த திசையில் அமையும். ஏன்னா 10ஆம் பாவகத்தில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து உங்களுக்கு வந்து வீடு மனை நிச்சயமாக இந்த திசை புத்தியில் அமையும். ரெண்டாவதுங்க, சுக்கிரன் வந்து 1, 5, 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது ஒரு இயற்கையான வீடு, அதே மாதிரி ஒரு அழகான வீடு சிறப்பான முறையில் இருக்கும். ரெண்டாவது, செவ்வாய் வந்து 2, 4, 6, 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது ஒரு தரமான மனை அமையக்கூடிய அமைப்புகளும் வலுவாக இருக்கும். வீடும் அமையக்கூடிய வாய்ப்பும் வளமாக இருக்கும்.